ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமி ஆகிய நானும் ஐயா KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹரசம் ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். குரோதி வருஷம் கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக. கார்த்திகை மாதங்களில் கார்த்திகை மாதம்ன்றது மிக உயர்ந்த மாதம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறோம். ஜோதிஷ சாஸ்திரத்துலையும் சொல்லியிருக்கு. இது பொறுத்தளவுக்கு கடவுளுடைய மாதம்னு சொல்லலாமா அப்படின்னா கார்த்திகை மாதத்தை கடவுளுடைய மாதம்னு சொல்லலாம். சரி, என்னென்ன கடவுளுக்கு இந்த மாதங்கள் உயர்ந்த மாதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எம்பெருமான் கார்த்திகை அப்படின்னாலே எம்பெருமான் முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்கள். அந்த முருகபெருமானுக்கு விசேஷமான நாட்களான அங்காரக நாட்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் முருக வழிபாடு பண்ணக்கூடிய வாய்ப்புகள். இதை தவிர வருடந்தோறும் சபரிமலையில் உள்ள பொண்ணு 18ஆம் படி ஐயப்ப சாமிக்கு 48 நாள் மண்டல விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் தொடக்கம். கார்த்திகை 1ஆம் தேதி மாலையை போட்டு 48 நாள் விரதம் இருந்து மண்டல பூஜைகள். அந்த மண்டல பூஜை முடிஞ்சு தை மாதத்தில் மகர ஜோதியும் சங்கமிக்கக்கூடிய மாதம் அப்படின்றது. இதை தவிர இன்னொரு விசேஷமான நாள் அப்படின்றது நரசிம்மருக்கு உகந்த மாதம் அப்படின்றது கார்த்திகை மாதம். நரசிம்மர் அப்படின்னாலே உக்ரகமானவர். ஆனால் உக்ரகமானவர் நம்மளோட இதை பொறுத்தளவுக்கு அவர்கிட்ட சரணாகதி அடையும் போது அவர் சார்ந்த சொரூபியாக ஆகக்கூடியது. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க நரசிம்மருக்கு உகந்த நாள் அப்படின்றது யோகமான நாளான ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இது நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விடுமுறை தினமாக தான் வருது. அப்போ இந்த விடுமுறை இந்த கார்த்திகை மாதத்தில் வர ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு நரசிம்மரை வழிபடுறது மிக விசேஷமானது, மிக உன்னதமானது. அதுவும் பார்த்தோம்னாக்க மரவணர் பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் ஒரு நரசிம்மர் இருக்கார். ரொம்ப 3 கண்ணுடைய நரசிம்மர். அவரை வழிபட்டோம்னாக்க வீட்டிலையும் சரி உங்களுடைய தொழிலிடத்துலையும் சரி தடைபட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் வதம் பண்ணி, அதாவது எதிரிகளை அழித்து நமக்கு நன்மை செய்யக்கூடியவர் நரசிம்மர். சரி, இதை தவிர அன்றைக்கு அதாவது மாதம் பிறக்கக்கூடிய 16/11/2024 கிரக நிலையை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சமடைஞ்ச நிலையில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது 6ஆம் இடமான கன்னியில கேது பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மாசம் பிறக்கக்கூடிய விருச்சிக மாசத்துல சூரிய பகவானும் புத பகவானும் இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சூரியனை குரு வக்ர குரு சப்தம பார்வை பார்க்கிறாரு. எப்பொழுதுமே குருவுக்கும் சரி எல்லா கிரகங்களுக்கும் சரி 180 டிகிரி சப்தம பார்வை ரொம்ப விசேஷமான பார்வை. இதை ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்வோம் அப்படின்னாக்க சிவயோகம் அப்படிம்போம். அதே போல குரு புதனையும் பார்க்கிறாரு. புத ஆதிபத்திய யோகம்னு சொல்லலாமா, புத ஆதிபத்திய யோகம் சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தனுர்ல சுக்கிர பகவான் இருக்காரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு கும்பத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மீன ராசியில ராகு பகவான் கோதண்ட ராகுவா இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கார்த்திகை மாதம் பிறக்குது. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த மாதம் பார்த்தோம்னா கார்த்திகை மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் அடையிறது பெரிய விசேஷம். இது பெரிய ஏற்றம். அந்தந்த ராசியில் அவர் ஆட்சி பெற்றதற்கு சமம். அதனால் பார்த்தாலேயானால் சுக்கிரன் தன்னுடைய வீடான ரிஷபத்தில் ஆட்சியும் குரு தன்னுடைய வீடான தனுசுவில் வக்ரகதியில் ஆட்சியும் பெற்றிருக்கிறதுக்கு சமம். அதனால் பரிவர்த்தனை யோகம், கிரக பரிவர்த்தனை யோகம் நடக்கிறது ஒன்று. 2வது விஷயம் பார்த்தாலேயானால் வக்ரம் பெற்ற குரு சமசப்தம பார்வையில் சூரியனை பார்க்குறாரு. ஏன்னா விருச்சிகத்தில் சூரியன் வந்துட்டார். சூரியன் சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. சிவராஜ யோகம் அப்படின்னு பேர். நாட்டை ஆளுகின்ற அவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகமாக கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த சிவராஜ யோகம் இருக்கக்கூடியவர்களுக்கு கஷ்டன்றது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த சிவராஜ யோகமும் அதை தவிர குரு சுக்கிரன் பரிவர்த்தனையும் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெற்று கும்பத்தில் வக்ர நிவர்த்தியெல்லாம் அடைஞ்சு அவர் சனி பகவான் கும்பத்திலேயே சதய நட்சத்திரத்தில் இருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றம். ஏன்னா அவருடைய ராசியிலேயே அவர் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதுனால
பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இது வந்து சசயோகம்னு சொல்லுவா. ஏன்னா அவர் வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய யோகம். பஞ்சமகாபுருஷ யோகத்தில் இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம். இது வந்து எதனால் இந்த யோகத்தை சொல்கிறோம் அப்படின்னா, வேலை செய்பவர்கள், வேலையாட்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள், அதாவது ரெவல்யூஷனரி லீடர்ஸ், ரெவல்யூஷன்ஸ் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். ஏன்னா குருவும் வக்ரகதியில் இருக்கார். அதை தவிர பார்த்தீங்கன்னா சனி ஆட்சி பெற்று போயிருக்கார். அதனால் ஒரு போராளிகள், போராட்டம் நிறைந்த ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஒரு ராசிக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள், இந்த மேஷம் முதல் மீனம் வரை இந்த யோகங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் அவர் வாழ்வில் கொடுக்கும் அப்படின்றத வந்து ஒன்றொன்னா வருஷப்படுத்தி பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். இந்த மாதம் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம வந்து சௌரமான மாதம் அப்படின்றத வச்சு எடுக்கிறோம். இந்த மாத பலன்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் போகக்கூடிய விஷயத்தை சௌரமான மாதம்னு நம்ம கொண்டாடுறோம். பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும் பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு ஏற்கனவே இருக்கக்கூடிய மெதுவாக செல்லக்கூடிய கிரகமான சனி, குரு, ராகு, கேதுவினுடைய மாற்றங்களையும் வச்சு இந்த காலகட்டத்தில் உண்டான பலன்களை சொல்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் பார்த்தாலேயானால் 16 நவம்பர்லேருந்து டிசம்பர் 15 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார். ராசிநாதன் நீச்சப்பட்டு போயிடுறாரே, எப்படி இருக்கும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. ராசிநாதன் நீச்சப்பட்டு போனாலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி ஏற்றத்தில் இருக்கார். அதை தவிர 2ஆம் அதிபதி ஏற்றத்தில் இருக்கார். ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிவர்த்தனை யோகம் அமைய போகிறது. இந்த மாதம் ஒரு மாதிரியான மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கே, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா வராதா, இந்த மாதிரியான விஷயங்கள், பயங்கள் இருக்கும். இந்த பயங்களையும் தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த கார்த்திகை மாதம் அமையிறது. ஏன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆட்சியும், 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல ஆட்சியும் இருக்கிறதுனால பேச்சில் நல்ல இனிமை இருக்கும். எல்லாரையுமே பேச்சினாலே கவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பம், வாக்கு, தனம், இந்த ஸ்தானத்தின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன் உங்களுக்கு, அவரே சப்தமாதிபதியும் ஆறார். அதனால் வந்து உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும். அது தவிர பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 2ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்றதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் ராசிநாதன் 4ஆம் இடத்துல போய் நீச்சப்படுறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் காலம் கடந்து போன உடனே வாங்கிறது நல்லது. ஏன்னா ராசிநாதன் 4ஆம் இடமான அதாவது வீடு ஸ்தானத்தில் போய் நீச்சப்படுறான். அதனால் கொஞ்சம் அதிகமான கடன் சுமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிடும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து போட்டியில் எல்லா போட்டியிலையும் வெற்றியை கொடுப்பார். சிறு சிறு தடங்களுக்கு பிரகாரம், அதாவது தடங்களை ஏற்று அதற்கு பிறகு வெற்றியை கொடுப்பார். புதிய வேலை அமையும், வேலையில் ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருக்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு ஏற்றம். அதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைகிறார். 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியோடு சேர்ந்து மறையக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 5, 6 அதிபதிகள் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். குழந்தைகளுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை நிமித்தமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். புதுசாக வேலை, வெளிநாட்டு யோகம் கிடைக்கக்கூடிய, ஏன்னா 12லேயும் ராகு இருக்கார். அதனால் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம், ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய வேலை நிமித்தமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்தேலையானால் சிவராஜ யோகம் வருது. அது தவிர பார்த்தேலையானால் இந்த காலகட்டத்தில் சசயோகம் வருது. இந்த சசயோகமும் சிவராஜ யோகமும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்று கொடுக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே சிவராஜ யோகம் அப்படின்றது குரு பகவானும் சூரிய பகவானும் சப்தமத்தில் 180 டிகிரியில் பார்க்குறது. இது நாடாளும் மன்னர்களுக்கு நல்ல காரியங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆட்சி முறையில் அவருடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அப்போ இந்த மாதிரி யோக காலம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்மளுடைய நாட்டாளும் மன்னர்கள் அந்த காலகட்டங்களில் மன்னர்கள் ஆண்டாங்க. இப்போ பொறுத்தளவுக்கு பிரதமர், அமைச்சர்கள், ஜனாதிபதி, முதலமைச்சர் அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த கார்த்திகை மாதம் யோகமான மாதம். சூரிய பகவான் கார்த்திகை மாதத்தில் விருச்சிகத்தில் இருக்கிறதுனால சதசப்தமாக பார்க்குறதும் விசேஷம். அதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனாலையும் அவர் பார்க்குறதுனாலையும் மடாதிபதிகள் இவங்களுக்கு எல்லாருக்குமே சமய சான்றோர்கள், மடாதிபதிகள் இவங்க எல்லாருக்குமே யோகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா? யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்தது தசயோகம். தசயோகம் அப்படின்னா என்னென்னாக்க சனி பகவான் ஆட்சி பெறுறது. சனி பகவான் ஆட்சி பெறுறதை ஜோதிட சாஸ்திரத்தில் தசயோகம்னு சொல்லுவாங்க. இந்த தசயோகம் வரும்பொழுது தொழிலாளர்களுக்கும் தொழிலதிபர்களுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமாக கடுமையான சட்டங்களை இயற்றி தொழிலாளரை அடக்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் இது மட்டும் இல்லை, நாடாளும் அரசாலும் அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலகட்டங்களில் கடுமையான சட்டம் இயற்றி மக்கள் மேலே அதை செலுத்தி மக்கள் புரட்சி வெடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆனாலும் குரு வக்ரம் அகதி ஆனதுனால அதோட தன்மை கொஞ்சம் குறையும். ஆனாலும் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய காலகட்டம். இதை தவிர மேஷ ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். எப்பொழுதுமே ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது இது திருமண யோகம் உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா? திருமண யோகம் உண்டாகக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக மேஷ ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தது. திருமண தடை தாமதங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வீட்டில் ரொம்ப நாளாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி இல்லாதவங்களுக்கும் வம்சமிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஓதண்ட ராகுவா ஆனதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க மேஷராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாமா? யோகமான மாதம் சொல்லலாம். அதே போல் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை யோகம் என்ன பண்ணும் அப்படின்றத பற்றி நம்மளுடைய டாக்டர் ஐயா சக்தி சோமையா சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக விளக்கமாக சொன்னீங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதியாகிய குரு தனகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அப்போ அவர் தனஸ்தானத்திலே இருக்கார். அந்த வீட்டுக்குடைய சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல போய் தனுர் வீட்டில் இருக்கார். அப்போ இதை பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறோம். அப்போ ஐயா ஏற்கனவே சொல்லும்போதே சொன்னாங்க, பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் அவங்கவுங்க வீட்டிலே இருக்கிறதுக்கு சமம். அதாவது சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறது மாதிரியாகவும் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் இடத்துல இருக்கிறதுக்கு சமம், அந்த மாதிரியா ஆட்சி பெற்றதுக்கு சமமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே ஐயா சொன்னாங்க. இந்த 9ஆம் இடத்துல குரு ஆட்சி பெறதுங்கிறது பெரிய சிறப்பு மேஷ லக்னத்துக்கு. அதேமாரி 2ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறதும் சிறப்பு. இந்த பரிவர்த்தனை யோகத்தினால இந்த மாதங்கள் அவங்களுக்கு பண தட்டுப்பாடுகளே இருக்காது. குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தானே பண தட்டுப்பாடுகள் இருக்காதுன்னு சொல்லுவோம். இருந்தாலும் இந்த பரிவர்த்தனை யோகம் அதை விட மிக தெளிவான வருமானத்தை வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த கிரகத்தினால் உங்களுக்கு ஏற்படும். அதனால் ரொம்ப அற்புதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். மேற்கொண்டு உள்ளவங்களே நம்முடைய டாக்டர் KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ஏன்னா உங்களுடைய அதாவது ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதனால் வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். தொழிலில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 10, 11 அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி, அவர் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கார். பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் உங்கள் தொழில் வியாபார ஸ்தலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டியின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம நாட்களில் எந்தெந்த நாள் இந்த சந்திராஷ்டமம் வருது, இந்த சந்திராஷ்டம நாட்கள்னால எல்லாம் தள்ளி போடணும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். அதை தவிர இந்த மாதம் நம்ம ஹரிஹர சர்மா ஐயா சொன்ன மாதிரி
முருகன் வழிபாடுன்றது மிகச்சிறந்தது, லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடுன்றது மிகச்சிறந்தது அப்படின்னு சொன்னார். அதனால் எந்த கோவிலுக்கு போனால் இந்த மாதத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத ஐயாக்கிட்ட கேட்போம். அதாவது மேசராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதம், அதாவது கார்த்திகை மாதத்தில் 15, 16, 17, அதாவது ஆங்கிலத்துக்கு அந்த தேதிகள் வந்து 30/11/2024 சனிக்கிழமை காலையில் 6:51 முதல் 1/12/2024 ஞாயிற்றுக்கிழமை 2/12/2024 திங்கட்கிழமை மாலை 4:18 வரைக்கும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து செய்யக்கூடாத வேலைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல் பிரயாணங்கள் செய்ய வேண்டாம். தவிர்க்க முடியாத பிரயாணங்களாக இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்களை செய்துட்டு அந்த பிரயாணங்களை செய்துக்கலாம். ஆனால் புதிதாக பரிகாரங்களை செய்துட்டு புதிதான முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. அது வந்து பரிகாரத்துக்கு கட்டுப்படாது. அதனால் வந்து அந்த நாட்களை அவசியம் தவிர்க்கணும். அதே போல் வீண் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த நாட்களை வந்து தள்ளி வச்சுக்கிறது நல்லது. வம்பு வழக்குகள்னால் இந்த கோர்ட்டு கேஸு அதுமாரி உள்ள இதுகள்லாம் இருந்ததுன்னா கூட அந்த நாட்களை தவிர்க்கிறதும் நல்லது. ஆக இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசியாதிபதியாகிய 4ஆம் இடத்துல போய் நீச்சம் பெற்று போனார் செவ்வாய். அதனால் இந்த மாதம் முருகனுக்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம். முருகனுக்கும் சிவனுக்குமே உகந்த மாதம். முருகன், சிவன், நரசிம்மர் இவங்க எல்லாருக்குமே சிறந்த மாதம் கார்த்திகை மாதம். இப்போ 4ஆம் இடத்துல போய் உங்களுடைய ராசியாதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறதுனால் முருகனை வந்து வாரம் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு வர்றதுனால் உங்களுக்கு இந்த மாதத்தில் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நன்மைகள் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான கார்த்திகை மாதம் அப்படின்னே சொல்லணும். ஏன்னா ராசிநாதன் மட்டும் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கார். 4ஆம் இடத்துல நீச்சப்பட்டதுனால உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருந்து சுக்கிரனோட பரிவர்த்தனை 9ஆம் இடத்துல பரிவர்த்தனை யாருது பெரிய ஏற்றம். திடீர் லாபங்கள், லக்கு வந்து ஃபேவர் பண்ணும். உங்களுக்கு மூதாதையர்களின் ஆசீர்வாதம் அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல ஒரு எழுச்சி, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பண வருமானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது புதிய வேலை கொடுக்கக்கூடியவர், வேலையில் ஒரு ஏற்றம் கொடுக்கக்கூடியவர், ஏற்றத்தில் ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடியவர், பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. ஏன்னா 10-11 அதிபதி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர தொழிலில் பார்த்தாலேயானால் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களோட தொழில் ஸ்தாபனத்தில் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க மூலியமாக வரும். இருந்தாலும் அது சமாளிக்கப்படக்கூடிய காலகட்டமாகவே அமையும். மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான கார்த்திகை மாதம் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ரிஷபராசி அப்படிங்கிறது கார்த்திகை நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் கொண்டது. ஆக இந்த 9 பாதங்கள் கொண்டது ரிஷபராசி நேயர்கள். இந்த ரிஷபராசி நேயர்கள் வந்து ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் தனுர் வீட்டில் இருக்கார். அது வந்து தனுர் வீடு அப்படிங்கிறது வந்து குருவோட வீடு. அப்போ அந்த குரு வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார். அப்போது இது வந்து 2 பேரும் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அவங்கவுங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. அப்போ இந்த நிலையில் இருக்கிறதுனால அற்புதமான பலன்களை செய்யக்கூடியதாக இருக்கும். 2வது வந்து குரு வக்கர நிலையிலையும் இருக்கார். அவர் வந்து 8ஆம் இடத்துல இப்போ வக்கரம் பெற்றதுக்கு சமமாக போயிடுறார். அதே போல் குருவும் சூரியனும் சமசப்தம பார்வையில் இருக்கிறதும் அதுவும் விசேஷமான பார்வை. அப்போ இந்த விசேஷமான பார்வையில் இருக்கிறதுனால போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னு கேட்டால் போன தடவை வந்து சூரியன் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் போய் நீச்ச பெற்றிருந்தார். அவர் நீச்ச பெற்றதில் இருந்து இப்போ வந்து கார்த்திகை மாதம் வந்து அவர் விருச்சிகத்துக்கு வந்து சமசப்தமம், அதாவது குருவும் சூரியனும் சமசப்தம பார்வையை பார்க்குறாங்க.
அதனால் போன மாதத்தை விட இந்த மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதே சமயம் புத ஆதித்ய யோகமும் இருக்கிறது. அந்த புதாதித்ய யோகமும் வேலை செய்யக்கூடிய காலம். ஆக இந்த மாதம் அற்புதமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. இப்போ இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது அப்படின்றது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்றதுக்கு சமானம். சுக்கிரனோட வீட்டில் குரு பகவான் ஆட்சி பெற்றதுக்கு சமானம், குரு பகவானோட வீட்டில் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றதுக்கு சமானம். அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணத்தில் தடை தாமதம் ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு, சாமி நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குறேன், ஏதாவது ஒன்று தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த குருவுடைய பார்வை சப்தமத்தில் விழும்பொழுது திருமண தடைகளும் தாமதங்களும் விலகி வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பாக உண்டு. சரி, இதை தவிர கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் குரு பார்வை 7ஆம் இடத்துல புதனை பார்க்குறார். கல்விக்காரனான புதனை குரு பகவான் சப்தமத்தில் பார்க்கும்பொழுது 180 டிகிரியில் பார்க்கும்பொழுது ஏற்ற கல்வி ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு போன்ற உயர்கல்வி படிக்கக்கூடிய ரிஷபராசியை சேர்ந்த குழந்தைகளுக்கு எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க், ஒரு சில பேருக்கு பார்டர் மார்க் வாங்கினாலே இடம் கிடைக்கும், பட் எதிர்பார்த்ததோட அதிகமான மார்க் வாங்கி எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி, உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி, இந்தியா புகழ்பெற்ற யூனிவர்சிட்டி அத்தனையிலையும் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர குரு பகவானுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை அதிபதியை சப்தமாக பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டிருந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக வம்சம் விருத்தி என்கின்ற குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். இதை தவிர பார்த்தோம்னாக்க குரு பகவான் சூரிய பகவானை சப்தம பார்வை 180 டிகிரியில் பார்க்குறார். இதுக்கு பேர் சிவராஜயோகம்னு பேர். இந்த சிவராஜயோகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 100ல் 1 உங்களை ஹைலைட் பண்ணக்கூடிய காலகட்டம். அதை தவிர நாடாளு மன்னர்களுக்கு யோகமான காலகட்டம். இதை தவிர அந்த பிரகஸ்பதியான குரு பகவானுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மகரத்தை பார்க்குறார். மகரத்தை பார்க்கும்போது உயர்கல்வி, புகழ், பெருமை எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை ரிஷபராசி என்பவர்களுக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய, இதுவரை இருந்த தடையும் தாமதமும் விலகி குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்க்கக்கூடிய தொழிலில் இதுவரையிலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னைஸ் அப்படின்றது, பதவி உயர்வு, பணவரவு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். ரிஷபத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கார். நீண்ட நாட்களாக கான்ட்ராக்ட் லேபராக இருந்தவங்களுக்கு தொழிலில் கன்ஃபார்ம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம்? தசயோகம் அப்படிம்போம். கண்டிப்பாக ஜீவனஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவானே இருக்கிறதுனால தொழிலையும் சரி இதுலேயும் சரி ஒரு சின்ன தடைகள் ஏற்படுமே தவிர வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு பகவான் கடல் கடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாகப்பட்டது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் தொழில் செய்யணும், தொழில் மூலியமாக வியாபாரத்தை விஸ்தீரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அத்தனை அன்பர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதம் வாய்ப்புகள் உண்டாகும். அது படிக்க போனனாலும் சரி, அது வேலை பார்க்க போனனாலும் சரி, தொழில் தொடங்க போனனாலும் சரி, இந்த கார்த்திகை மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு யோகமான மாதம்னு சொல்லலாமா? யோகமான மாதம் சொல்லலாம். சரி, இதை தவிர குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் என்ன செய்யும்? அதை தவிர 4ஆம் இடத்து அதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயா அங்காரங்க விளக்கமாகவும் விரிவாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் திருமணம் நிச்சயமாகும். ஏன்னா ராசிநாதனான சுக்கிரனே ராசியில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது. பரிவர்த்தனையில் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்தாலும் மறைந்த இடத்தில் இருந்தாலும் 8ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே வக்கரகதியில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக வெளிநாடு போகிறது, வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய பைசா வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திடீர் பணம் வரக்கூடிய ரேஸு, இன்சூரன்ஸ், லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வரும்.
அதை தவிர பார்த்தேனால் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 9 10 அதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கார். அதாவது தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது. தர்ம கர்ம அதிபதி அப்படின்னு சொல்கிறது வந்து 9 10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது தர்ம கர்மாதிபதி யோகத்தை குறிக்கும். இது வந்து 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால நீங்கள் பொது காரியங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தேனால் பொது காரியங்கள்னு சொல்லக்கூடியது அதாவது மக்களுக்கு உபயோகப்படுற காரியங்களாகவும் இருக்கலாம், சில குறிப்பிட்ட கோவில்களுக்கு உபயோகப்படுற காரியங்களாகவும் இருக்கலாம். எல்லா விஷயத்துக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச டொனேஷன்ஸ் கொடுப்பீங்க. வரக்கூடிய வருமானத்திலிருந்து நீங்கள் வந்து உங்களுடைய பொது காரியங்களுக்கு சேவை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதன் மூலியமாக சசயோகமும் இருக்கிறதுனால உங்களுடைய என்ன சொல்கிறது ஐடென்டிட்டி இன்னும் மேலோங்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 4ஆம் அதிபதி சப்தமத்தில், ஒரு கேந்திராதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அது தவிர பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு திரிகோணாதிபதியோடு சேர்ந்திருக்கார். இது 2 5 அதிபதியான புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் குடும்பம் அமையும், காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் பரிவர்த்தனையில் சுக்கிரன் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறதன் மூலியமாக சலனங்கள் மனசில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல நீச்சப்படுறதுனால தூக்கமின்மை கண்டிப்பாக வரும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் நிச்சயமாக வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலை விஷயமாக பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு, திடீர் பண வரவு வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள், அதாவது வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னால் 3ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி இருக்கிறதுனால ஒரு மறைவு ஸ்தான அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுவும் வெளிநாடு போகிறதுக்குன்னு உண்டான வெற்றிகள் வரும். இளைய சகோதரர்கள் கூட சற்று பின்னடைவு இருக்கும் பேச்சில். அதனால் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த மாதத்தில் எந்தெந்த நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்போம். அதை தவிர வந்து இந்த மாதத்தில் எந்த கோவிலுக்கு போனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போது கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி 18ஆம் தேதி 19ஆம் தேதி இந்த நாட்களுக்கு உண்டான ஆங்கில தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 2/12/2024 திங்கட்கிழமை மாலை 4:18 முதல் 3/12/2024 செவ்வாய்க்கிழமை 4/12/2024 புதன்கிழமை இரவு 11:17 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் புதிதாக எந்த வேலைகளையும் தொடங்க வேண்டாம். அதேமாதிரி பயணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். அந்த பயணங்கள் செய்வதாக இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்களை வந்து கேட்டுட்டு அதை பண்ணிவிட்டு போகலாம். ஆனால் புதிய முயற்சிகள் மாத்திரம் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. மேலும் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு கார்த்திகை மாதம் முருகனை வழிபடலாம். அதெல்லாம் ஐயா முதல்ல ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதுகளையெல்லாம் வழிபடுங்க. உங்களுக்கு வந்து இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால மகாலட்சுமியை போய் வெள்ளிக்கிழமை தோறும் வழிபடுங்க. அதனால் உங்களுக்கு வரக்கூடிய இடையூறுகள்லாம் விலகி நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்கிறோம். மேற்கொண்டு உள்ள விவரங்களை நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான மாதமாக இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் அமையிறது. ராசிநாதனே பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் கைகூடும். வெளிநாடு போகணுன்ற முயற்சி வெற்றி பெறும். வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் இளைய சகோதரர்கள் கூட சிறு சிறு குழப்பம், அதாவது மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா அபார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் வக்கர குருவினால் பார்க்கப்படுறதுனால அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. டாக்டர் சொல்லக்கூடிய அறிவுரையை ஏற்று நடப்பது நல்லது. 5 7 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகத்தினால பார்வையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இதன் மூலியமாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். 10ஆம் இடத்தின் அதிபதி 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். 9 10 அதிபதினு சொல்லக்கூடியவர். இதன் மூலியமாக சசயோகம் இருக்குது. அதை தவிர தர்மகர்மாதிபதி யோகமும் இருக்குது. பொது காரியங்களுக்கும் பொது இடங்களுக்கும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கோவில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலத்திலிருந்து முதலீடுகள் வரும்.
அறியாத, அதாவது அன்னோன் பர்சன்னு சொல்லக்கூடிய வெளி மதத்தினர், வேற்று நாட்டவர் மூலியமாக நல்ல ஏற்றம் உண்டு. புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையின் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் சற்று கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா மனக்குழப்பங்கள் சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு இருக்கும். தேவையற்ற கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய கட்டாயம் வரும். புதிய முயற்சிகளை அங்கே தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் வரும். இதை தவிர எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதை தவிர இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரங்களோட நல்ல ஒரு ஏற்றமான முகமாக போகாது. ஏன்னா சப்தமாதிபதி நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. அதாவது ஊர் சுற்றி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும். அதாவது வெளியூர் வெளிமாநிலம் சென்று போய் பார்த்துட்டு வர்றதுக்கு வரும். அதை தவிர வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சாப்பாட்டில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மொத்தத்தில் பார்த்தாலேயானால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் குரோதி வருஷம் நல்ல ஏற்றமான மாதம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விதமான சுகங்களும் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பான மிதுனராசி அன்பர்களே, இந்த மிதுனராசியை பொறுத்தளவுக்கு மிருகசீர்ஷம் 2 பாதம், திருவாதிரை 4 பாதம், புனர்பூசம் 3 பாதம் கொண்டது மிதுனராசி. இந்த மிதுனராசியோடைய அதிபதி நம்ம கல்விக்காரகன்னு சொல்லக்கூடிய புத பகவான். இதில் எல்லா கிரகங்களுக்கும் இல்லாமல் ஒரு கிரகம் சிறப்பு கிரகம் அப்படின்னா புத பகவான். என்ன அப்படின்னா, அவர் மறைந்திருந்தாலும், அவர் நீச்சமடைஞ்சிருந்தாலும், அவர் பகைப்பட்டிருந்தாலும் அவர் நல்லதையே செய்யக்கூடியவர் புத பகவான். இதை தவிர அவரை பொறுத்தளவுக்கு புதனை அனலைசிங் கிரகம் அப்படிம்போம். வரத்துக்கு முன்னாடி ப்ரிடிக்ஷன் பண்ணக்கூடிய கிரகம் அப்படின்றது புத பகவான். இந்த புத பகவான் நம்ம ட்ரேடிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ட்ரேடிங் ஸ்பெக்குலேஷன் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு அனலைஸ் கொடுக்கக்கூடியது புத பகவான். ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லமையாக இருக்கக்கூடியவங்களுக்கு அருள் புரியக்கூடியது புத பகவான். அதே போல் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு, இதை மாதிரி பொருளாதாரத்தில் மேதைகளை உருவாக்கக்கூடியதும் ஆசிரியரை உருவாக்கக்கூடியதும் அந்த புத பகவான். இந்த கார்த்திகை மாதம் பிறக்கும் பொழுது அந்த புத பகவான் இருக்கிற இடம் 6ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 12ஆம் இடத்துல இருக்கிற வக்ரம் பெற்ற குரு பகவான் சப்தம பார்வை பார்க்குறார். இதுக்கு பேர் புத ஆதிபத்திய யோகம். அப்போ இந்த மிதுன ராசியை சேர்ந்த குழந்தைகள் அத்தனை பேருக்கும் கல்விக்காரனான புதனை பிரகஸ்பதியான குரு பார்க்கும் பொழுது இதுவரை கல்வியில் இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகும். என்ன அப்படின்னா, ஞாபக மறதி போகும். ஒரு சில பேர் நல்லா படிச்சுட்டு போவாங்க, எக்ஸாமுக்கு போகும்போது அப்படியே பேப்பர் மாதிரியே கொஸ்டின் பேப்பரும் பிளாங்காகவே இருக்கும். அது எல்லாம் மறையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, கடந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்கு அஷ்டமத்தில் சனி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார். அவரும் விலகி போயிட்டார். சனி பகவான் வக்ர நிவர்த்தியும் அடைஞ்சு போயிட்டார். அப்போ உடல் நலத்தில் இதுவரை தொந்தரவு இருந்து கொண்டிருந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு உடல் நலத்தில் உள்ள தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அடுத்தது 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியது செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். உங்களுக்கு ராசிக்கு 11க்கு உண்டான செவ்வாய் 2ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சதுனால பொருளாதாரத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அதை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த கார்த்திகை மாதத்தில் கொடுப்பார். நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கின்ற மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 31/12/2025 திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. குரு நல்ல நிலையில் இருக்கார், பயப்பட வேண்டாம். 12ல் இருந்தாலும் வக்ரம் அடைந்தாலும் அவர் 11/5/2025 ராசிக்கு வராரு. கண்டிப்பாக மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான், அவர் கடந்த மாதம் 4/11 தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சார், பலம் பெறுறாரு. சனி பகவான் பலம் பெறும்போது நம்ம அதை என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, தசயோகம் அப்படின்னு பேர். இந்த தசயோகம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக உத்தியோகம் கிடைக்காத நண்பர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். கான்ட்ராக்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட்லேருந்து கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உடல் உழைப்பு அதிகமாக செய்யணும். இதில் இன்னொரு விசேஷம்னாக்க, நீச்சமடைஞ்ச செவ்வாய் பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையில் பார்க்குறாரு.
அதனால் கொஞ்சம் சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளையும் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கோதண்ட ராகு கொடுப்பார். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், பிஹெச்டி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விரும்பிய துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கல்விக்காரனான புத பகவான் கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கார்த்திகை மாதம் அப்படின்றது ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா? ஆனந்த மாதம்னு சொல்லலாம். சரி, இதை தவிர குருவும் சூரியனும் பார்க்கக்கூடியது சிவராஜ யோகம்னு பேர். இப்போ இந்த சிவராஜ யோகம் மிதுன ராசி என்பவர்களுக்கு என்னென்ன செய்வார் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது முதல்ல சொல்ல வேண்டியது, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியெல்லாம் முடிஞ்சு வக்கரகதியில் சனி பகவான் இருந்து அதுவும் முடிஞ்சு இப்போ தான் அவர்களுக்கு மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 4-5 வருஷமாகவே அவளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகள், உடல் நலத்தில் பிரச்சனை, பணவரவுக்கு பிரச்சனை, எடுத்த காரியங்களில் தடை, இது எல்லாமே இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்களேனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. திடீர் யோகங்கள் வரக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தான அதிபதியே ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த மாதம் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமாதிபதினு சொல்லக்கூடிய குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம், 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம். குரு வக்கரகதியில் இருந்தாலும் சமசப்தம அதிபதின்றதுனாலும் 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராகு பகவான் கோதண்ட ராகு அப்படின்னு ஐயா ஏற்கனவே சொன்னார். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்தவரும் வக்கரகதியில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் பார்த்தேனால் தொழிலில் திடீர் ஏற்றம் கிடைக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. உங்களுடைய வால்யூம் பிஸ்னஸ் ரொம்ப அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்றங்கள் திடீரென்று இருக்கும். ரொம்ப நாள் கழித்து இவ்வளோ பெரிய மாற்றங்கள் வருதுன்னு உங்களுக்கே பூரிப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 6-11 அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல நீச்சம் பெறுறார். அதனால் என்ன அப்படின்னா 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சம் பெறுறதுனால லாபங்கள் அனைத்தும் குடும்பத்துக்கு செலவாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இவ்வளோ நாளாக நிறைய கடன் வாங்கியிருப்பீங்க, டெப்ட் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதனால் பண வரவு பற்றாக்குறையில் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். போட்டித் தேர்வில் பார்த்தீங்களேனால் 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனே இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். போட்டியில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு தாயின் உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் பார்த்தால அதாவது மெடிக்கேஷன் ஏதாவது போயின்னு இருந்தது அப்படின்னா அவர்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன்லேருந்து அவங்க வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறத குரு வக்கரகதியில் பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக குருவின் பார்வையில் சூரியனும் புதனும் இருக்கிறதன் மூலியமாக கவர்மெண்ட் இது வழியாக உங்களுக்கு அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்போ, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் ஏதாவது கிடைக்கக்கூடிய வாய்ப்போ, கவர்மெண்ட் மூலியமாக சாதகமான பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சுக்கிரன் 3/12/2024 அன்னைக்கு 8ஆம் இடத்துக்கு போகிறார். 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போகிறார். அதன் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம். அதனால் குடும்பத்தில் சுப செலவுகள் வரும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டது எல்லாமே தீர்ந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். 3ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த காலகட்டத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள்ன்றது சந்திராஷ்டம நாட்கள். அது என்னென்ன நாட்கள்னு ஐயா கிட்ட கேட்கலாம். அதை தவிர இந்த மாதத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடோ முருகன் வழிபாடோ நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும். அதுவும் துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய துளசிக்கு பெரிய ஏற்றம் இந்த மாதம். அதனால் துளசி வாழை வாங்கி போடுறதன் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போது சந்திராஷ்டமம் இன்னைக்கு எந்த காலகட்டத்தில் எந்த கடவுளை கும்பிட்டா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு
சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கார்த்திகை மாதம் 19, 20, 21, 22 ஆகிய நாட்கள் வந்து சந்திராஷ்டமம். அதற்குண்டான ஆங்கில தேதி அப்படின்னு பார்க்குற போது 4/12/2024 புதன்கிழமை இரவு 11:17 முதல் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி 7/12/2024 சனிக்கிழமை அதிகாலை 4:45 வரைக்கும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம தினங்கள். இந்த நாட்களில் வந்து அவசியமாக செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னு சொன்னால் புதிய முயற்சிகள், புதிதாக தொடங்குறது எதுவுமே செய்ய வேண்டாம். அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இந்த பிரயாணங்களை வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் அதற்குண்டான பரிகாரங்களை செய்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வந்து தவிர்க்கிறது தான் மிக மிக நல்லது. தவிர்க்க முடியாத பட்சத்தில் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் புதிய முயற்சிகள் கண்டிப்பாக எந்த பரிகாரத்தை செய்துட்டும் செய்யக்கூடாது. அதனால் புதிய முயற்சிகள் அவசியம் தவிர்க்க வேண்டியது. இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு ராசியாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். இருந்தாலும் அவர் 6ஆம் இடத்திலே இருந்து சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால பெருமாளை, நரசிம்மரை வழிபடலாம், பெருமாளை வழிபடலாம். இதெல்லாம் வந்து இந்த மாதத்துக்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறுமே நரசிம்மரை வழிபடுறது நல்லதுன்னு ஏற்கனவே ஐயா சொல்லியிருந்தாங்க. அதனால் நரசிம்மரை வழிபடுங்க, சனிக்கிழமைகளை பெருமாளில் வழிபடுங்க. இதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கிற சிரமங்கள்லாம் நீங்கி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாக இந்த குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் அமையிறது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் பெரிய ஏற்றம், புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் சார்ந்த வேலைகளோ, அரசாங்கத்தின் மூலியமாக வரக்கூடிய கான்ட்ராக்டுகளோ வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா மறதி வரக்கூடிய வாய்ப்பு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால. ராசிக்கு சமசப்தமத்தில் வக்கரகதியில் அதாவது குரு பகவான் பரிவர்த்தனையில் இருக்கிறது பெரிய விசேஷம். 7-12 பரிவர்த்தனை யோகத்தினால திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல நீச்சப்பட்டு இருந்தாலும் குடும்பத்திற்காக வரக்கூடிய லாபங்கள், செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலத்திலிருந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மிதுன ராசிக்காரர்கள், அதுவும் வந்து கவிஞர்கள், கட்டுரை எழுதுகிறவங்க, இந்த தவிர வந்து இந்த லைப்ரரியன், அது தவிர இந்த ஆர்ட் டைரக்டர்ஸு, தவிர பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றத்தோடு இந்த காலகட்டம் அமையும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.